ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பேச போற டாபிக் உங்க ட்ரீம் கரியருக்கான பயணத்துல ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். அதுதான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். வாங்க, இது உங்க ஃபியூச்சரை எப்படி மாத்த போகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுதான் உங்க கோல். நீங்க என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டாலும் அதை அடையறதுக்குன்னு ஒரு சரியான வழி இருக்கு. உங்களோட ட்ரீம் கரியர் என்னன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு டாக்டர், என்ஜினியர் இல்ல ஒரு ஆர்டிஸ்ட்? சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உங்க மனசுல என்ன வருதுன்னு. சூப்பர். இப்போ உங்க மனசுல ஒரு கனவு இருக்குல்ல? அடுத்த கேள்வி என்னன்னா, அதை எப்படி அடைய போறீங்க? உங்க கனவுக்கும் நிஜத்துக்கும் நடுவுல ஒரு பாலம் இருக்குன்னா, அந்த பாலத்தோட முதல் கேட்வே தான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். அப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்னா அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா அது உங்க கனவுகளுக்கான ஒரு பாலம் மாதிரி. வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா தெரிஞ்சுக்கலாம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிறது ஒண்ணுமில்ல. காலேஜஸும் யூனிவர்சிட்டிஸும் அவங்க கிட்ட இருக்கிற கொஞ்சம் சீட்ஸுக்கு கரெக்டான ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ண வைக்கிற ஒரு டெஸ்ட், ஒரு ஃபில்டர் மாதிரி தான் இதுவும். இந்த எக்ஸாம்ஸ் வெறும் உங்க சப்ஜெக்ட் நாலேஜை மட்டும் டெஸ்ட் பண்றதில்ல. அதுக்கு மேல ஒரு விஷயத்தை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, இந்த காம்படிஷன் உலகத்துக்கு நீங்க எந்த அளவுக்கு ரெடியா இருக்கீங்கன்னு செக் பண்ணுது. சரி, இது ஏன் இவ்வளோ முக்கியம்னு கேட்குறீங்களா? 1. டாப் காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கும். 2. உங்க கோலுக்கு ஒரு கிளியரான ரூட் போடும். 3. உங்க ஃபியூச்சர் கரியருக்கு இப்பவே உங்களை தயார்படுத்தும். எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸையும் டிசிப்ளினையும் கொடுக்கும். ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நமக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்து ஒவ்வொரு கனவுக்கும் ஒரு தனி வாசல் இருக்குன்னு சொன்னேனே, அதை பத்தி பார்க்கலாமா? ஆமா, ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் டோர் இருக்கு. உங்க கனவுக்கான சரியான கதவை திறக்கிறது தான் உங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இங்க பாருங்களேன், நீங்க டாக்டர் ஆகணுமா? அப்போ நீட் யூஜி எழுதணும். இன்ஜினியர் ஆகணுமா? அதுக்கு ஜேஇ மெயின் அட்வான்ஸ்டுன்னு இருக்கு. ஏன், நீங்க ஒரு லாயர் ஆகணும்னா கூட அதுக்கு சிஎல்ஏடி எக்ஸாம் இருக்கு. டிசைனிங், ஆர்கிடெக்சர், அக்ரிகல்ச்சர், ஏன் டிஃபென்ஸ் சர்வீசஸ் வரைக்கும் நீங்க எதை சூஸ் பண்ணாலும் அதுக்கு ஒரு வழி இருக்கு. இவ்ளோ விஷயங்களை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. உங்க பிளான் ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட், உங்களுக்கு எந்த ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட்னு முடிவு பண்ணுங்க. செகண்ட், அதுக்கு என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குன்னு கண்டுபிடிங்க. அவ்வளோதான். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. சில கோர்ஸ்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஸ்கோர் மட்டும் பத்தாது, உங்க 12th மார்க்ஸையும் சேர்த்து தான் பார்ப்பாங்க. சோ ரெண்டுமே ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. அடுத்ததா இதுக்கு எப்படி ஸ்மார்ட்டா பிளான் பண்றதுன்னு பார்க்கலாம். அந்த பிளானிங் இப்போ இருந்தே ஸ்டார்ட் ஆகணும். பெரும்பாலான எக்ஸாம்ஸ் 12th முடிச்ச பிறகுதான் வரும். ஆனா இப்பவே இத பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நீங்க கரெக்டான சப்ஜெக்ட்ஸை சூஸ் பண்ணலாம். லாஸ்ட் மினிட்ல வர டென்ஷனையும் குறைக்கலாம் இல்லையா? சரி, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பொதுவா வர்ற சில டவுட்ஸை கிளியர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கேள்வி, எல்லா கோர்ஸ்க்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கம்பல்சரியா? இல்லவே இல்ல, சில அட்மிஷன்ஸ் வெறும் உங்க மார்க்ஸை பேஸ் பண்ணி மட்டுமே நடக்கும். சோ அத பத்தி கவலைப்படாதீங்க. அடுத்தது, இது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பயம். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நான் பாஸ் பண்ணலன்னா என்ன பண்றது? நீங்க எப்ப வேணும்னாலும் திரும்பவும் ட்ரை பண்ணலாம். இல்லனா வேற பாதைகளை தேடி போகலாம். ஒரு ஃபெயிலியருங்கிறது எண்டு கிடையாதுங்க. எப்பவுமே ஒரு பிளான் பி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. கடைசியா ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. உங்க கோல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸை ஒரு ப்ரெஷரா பார்க்காதீங்க. அதுக்கு பதிலா இதை ஒரு தயாரிப்பு, ஒரு ப்ரிப்பரேஷனா பாருங்க. உங்க கனவுக்காக உங்களையே நீங்க தயார்படுத்திக்கிற ஒரு சூப்பரான சான்ஸ் இது. எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பெரிய கனவுக்கு பெரிய தயாரிப்பு தேவை. இதுதானே நிஜம். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த எக்ஸாம்ஸ் உங்க திறமையை டெஸ்ட் பண்ணாதான், ஆனா உங்க மதிப்பை முடிவு பண்றதில்ல. உங்க கோல் அது உங்களோடது மட்டுமே. அதை அடைய தைரியமா அடியை எடுத்து வைங்க. உங்க ஃபியூச்சருக்கு என்னோட ஆல் தி பெஸ்ட்.